வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். 2025 ஜூலை 11லேருந்து 22 வரைக்கும் 14வது புத்தக திருவிழா அற்புதமாக தொடங்க உள்ளது. இது எல்லாருமே இது சென்று அடையணுன்ற நோக்கத்தில் நான் படிக்கக்கூடிய புத்தகங்கள்லேருந்து சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கல ஆசைப்படுறேன். அப்படி இன்றைக்கி நான் படிச்சுட்ருக்க ஒரு புத்தகம் பார்த்திங்கன்னா, நெப்போலியன் ஹில் வெற்றி விதிகள் அப்படின்ற புத்தகம், லா ஆஃப் சக்ஸஸ். அதில் நான் படித்த ஒரு பேராகிராஃப் பார்த்திங்கன்னா, இதுவரை எந்த பிழையான காரியமும் செய்யவில்லை என்று கூறும் மனிதன் எந்த செயலையும் செய்யாமல் சும்மா இருப்பனாகவே காணப்படுவான். ஆகவே தவறு நேர்ந்து விட்டதே என்று அஞ்சாதீர்கள். அதே தவறை 2வது முறை செய்யாமல் எச்சரிக்கையோடு இருங்கள். ஸோ இதை சொல்லியிருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்றவர் இந்த அழகான இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கார். இது நிஜம்தான் நண்பர்களே. நான் சந்திக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், இல்லை நண்பர்களாகட்டும், அவர்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். சீக்கிரமாக முயன்று எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக தோற்று போங்கள். அப்படின்னா நீங்கள் தோற்று போங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக முயற்சி செய்கிறீங்களோ அப்போ தான் அதில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு தோக்குறீங்களான்னு தெரியும். அப்படி தோற்று போனீங்க அப்படின்னா அடுத்தது எப்படி சரியாக செய்யலான்ற ஒரு உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கும். அப்படி பலமுறை சிந்தனை பண்ணும்போது தான், நீங்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும்போது தான் வெற்றி அடைய முடியும். நீங்கள் முயற்சியே பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அப்போது இந்த கோட்லேயும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. பிழையான காரியம் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் செய்யலைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் எந்த செயலையும் செய்கிறதுக்கு முயற்சியே பண்ணலன்னு அர்த்தம். மீண்டும் நல்ல ஒரு புத்தகத்தினுடைய கருத்தோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.